இப்போ Alightmotion ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோ எடுக்க போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு நல்லா அதை ஜூம் பண்ணி பெருசாக்கிக்கோங்க. இப்போ வெளியே வந்துட்டு ஒவ்வொரு கிளிப்பு, அதாவது அந்த கிளிப்பில் அந்த சீன் வந்து முடிகிறப்ப அந்த இடத்துல இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா இது ஒரு சீன், இது ஒரு சீன், இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல முடிகிற இடத்துல அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நடுவில் இப்படி வச்சுட்டு இந்த நடுவில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளிப்போட அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பிளர் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லீனியர் ஸ்ட்ரீக் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா, மேலே இருக்க பாருங்கள் டாப்பில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நடுவில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த வீடியோவோட நடுவில். அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் இருக்க கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டிங்கன்னா அது வந்து 0 வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு அது எவ்வளோ வைக்கிறீங்கன்னா லைட்டாக அப்படி கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 0.10 அப்படின்றத வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் உங்களுக்கு தெரியுதா, அதையும் அதே மாதிரி இப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு 45.0% வச்சுக்கோங்க. பார்த்தீங்க, இப்போ திருப்பி எஃபெக்ட்ஸ் காப்பி பண்ணி எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்னால நான் வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல, அது வந்து நான் எக்ஸ்டர்னலாக தான் கொடுக்குறேன், அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எடிட்டிங் அப்படின்றத கற்றுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் எடிட்டிங் அப்படியே கற்றுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணுறதுனா என்ன ஆகும்னா ஒரு இதில் பண்ண எடிட் எல்லாத்துலேயும் அதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு தாட்டி ஃபுல்லாக போகும், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுருலாம். இப்போ வந்து எல்லாத்துலேயும் முடிச்சாச்சு. ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணால் அது ஒன்று கொஞ்சம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி எப்படி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி பிளர்ராக வந்து இப்படி மாறுறது. இந்த மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா